ஸோ இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம சாயில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டிஸ். சாயில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்பிசி ஓகே ஃபூட்டிங் ஜென்ரலாக டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஏரியா ஃபூட்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவை எஸ்பிசி. ஓகே, அந்த எஸ்பிசி எப்படி நம்ம சாயில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டியை இன்புட் பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி போயிட்டு எஸ்பிசி எவ்வளோனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிசி வந்து உங்களுக்கு ஒரு 150 kN/m² ஆர் 200 kN/m² இருக்கும். ஸோ எஸ்பிசி ஸ்டேஃப் பியரிங் கெப்பாசிட்டி யூனிட் எப்போவுமே எவ்வளோனா kN/m². ஓகே, ஸோ எஸ்பிசி 200க்கு இப்போ இந்த சாயில் சப்கிரேட் மாடுலஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சாயில் சப்கிரேட் மாடுலஸ் ஈக்குவல் டு எஸ்பிசி இன்டூ 3ன்றது சேஃப்டி ஃபேக்டர் டிவைட் பை செட்டில்மெண்ட். ஓகே, எஸ்பிசி இப்போ நமக்கு 200 அப்படின்னா 200 இன்டூ 3. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 200 இன்டூ 3 போட்டு டிவைட் பை செட்டில்மெண்ட். அலோவபிள் செட்டில்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஐசோலேட்டட் ஃபூட்டிங்க்கு வந்து 25 mm, மேட் ஃபூட்டிங் வந்து 50 mm. இது நோட் பண்ணிக்கோங்க. ஐசோலேட்டட் ஃபூட்டிங்னா 25 mm, மேட் ஃபூட்டிங்னா 50 mm. ஓகே, ஸோ சாயில் சப்கிரேட் மாடுலஸ் நம்ம எஸ்பிசி 200க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 200 இன்டூ 3 டிவைட் பை 0.025. ஓகே, 0.025னா ஒன்றும் இல்லை, இது எஸ்பிசி 200 kN/m² இருக்குது. ஸோ இந்த செட்டில்மெண்ட் 25 mm நம்ம மீட்டராக மாற்றிக்கிட்டோம். ஓகே, 0.025 mm சாரி மீட்டர். ஸோ நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண எவ்வளோ வருது அப்படின்னா 24,000 kN/m³ வருதா. ஸோ 25,000 kN/m³ கொடுத்துடணும் இங்கே. அவ்வளோதான், வேறு எந்த கால்குலேஷனும் கிடையாது. இதை கொடுத்துட்டு கம்ப்ரெஷன் ஒன்லி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 150 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி போய்ட்டு எஸ்பிசி 150. ஓகே, ஸோ இந்த சாயில் சப்கிரேட் மாடுலஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா சேம் அந்த ஃபார்முலாவுக்கு போய்க்கணும். 150 இன்டூ 3 டிவைட் பை 0.025 எவ்வளோ வருதுன்னா 18,000. ஓகே, இதே மேட்னா அந்த 50 போடணும் அந்த 25 இருக்க இடத்துல. ஸோ இப்போ 18,000 வருதா, இந்த இடத்துல 18,000 கொடுத்துட்டு கம்ப்ரெஷன் ஒன்லி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா இந்த ரெண்டு வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம், அடுத்து வந்து ஸ்லாப் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம், அடுத்து சாயில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டோம். ஃபைனலாக லோட் பேட்டர்ன் லோட் காம்பினேஷன் கொடுத்துட்டு நம்ம மாடல் லிங்க்கு போய்ட்டு வந்துட்டோம். ஸோ இதில் அவ்வளோதான். ஓகே, ஸோ லோட் பேட்டர்னில் டிஃபால்ட்டாக எப்போயுமே டெட் அண்ட் லைவ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சீஸ்மிக் அண்ட் விண்ட் லோட் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆட் லோட் பேட்டர்ன் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஆட்னு கொடுத்துட்டு இப்போ இதில் நேம் மாற்றிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன சீஸ்மிக்கா விண்டா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட்டாக பட் எப்போவுமே ஃபூட்டிங் வந்து டெட் அண்ட் லைவ் மட்டும் தான் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியாச்சு, ஸ்லாபோட செக்ஷன் திக்னஸ் ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் காலமுக்கு ஸ்டிஃப்னு ஆட் பண்ணோம், சாயில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டின்றது எஸ்பிசி ஆட் பண்ணியாச்சு, அண்ட் தென் ஃபைனலாக லோட் பேட்டர்ன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது லோட் காம்பினேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம டாப்ஸில் பண்ண மாதிரி ஆட் டிஃபால்ட் டிசைன் காம்போ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும். ஆர் நீங்கள் வந்து சர்வீஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். எப்படின்னா ஆட் டிஃபால்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் அல்டிமேட்டும் சர்வீஸ் வந்து நார்மலும் கொடுத்தா போதும். ஆர் இனிஷியல் இது 3 இருக்கட்டும். ஓகே, ஸ்ட்ரென்த்துன்றது 1.5 டைம்ஸ் ஆஃப் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு செக் பண்ணுறது, சர்வீஸ்ன்றது வெறும் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு செக் பண்ணுறது. ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே எதில் இருக்குது அப்படின்றது டெட் லோடு இனிஷியலில் இருக்குது, ஸோ நேம் மாற்றிக்கலாம். அண்ட் தென் 1 டைம் டெட் லோடு வந்து சர்வீஸில் இருக்குது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஆஸ் யூஷுவல் டாப்ஸில் பண்ணுற மாதிரியே அந்த லோட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நேம் மாற்றிக்கோங்க. இதெல்லாம் எப்படி மாற்றுறது தெரியல அப்படின்னா நீங்கள் டாப்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் எப்படி லோட் காம்பினேஷன்ஸ் சோஃபார் எல்லாமே ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் ஃபூட்டிங் எப்படி நம்ம மாடல் பண்ணுறது, ரெக்டாங்கிள் ஆஸ் வெல் அஸ் ஸ்கொயர் ரெண்டு எப்படி டிசைன் பண்ணுறது மாடல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.